சென்னையில் மக்கள் தொகை பெருகிய அளவுக்கு உள்கட்டமைப்பு வசதிகளை பெருக்க இயலவில்லை. அதனால்தான் இன்று மழை பெய்தவுடன் வீடுகள் தண்ணீரில் மிதக்கின்றனர். இதற்கு ஒரு தீர்வாக எம்ஜிஆர் தலைநகரை மாநிலத்துக்கு நடுவில் உள்ள திருச்சிக்கு மாற்றலாம் என்றார். அதற்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்தது. சென்னை மக்கள் குடிநீரின்றி தவித்த போது எம்ஜிஆர் ஆந்திர முதல்வர் என்டிஆரிடம் பேசி தெலுங்கு கங்கை திட்டத்தை கொண்டு வந்து தண்ணீர் பிரச்சனையை தீர்த்து வைத்தார். கிருஷ்ணா நதிநீர் சென்னைக்கு வந்து தாகத்தை தணித்தது. இது தென்னிந்தியாவின் முதல் நதிநீர் இணைப்பு திட்டம் எனலாம். திட்டங்களை பற்றி பேசிக்கொண்டே இருக்காமல் தன்னாலான ஒரு முயற்சியை செய்து காட்டியவர் எம்ஜிஆர். இந்திய போராட்ட வீரர் பாலகங்காதர திலகருக்கு ஒரு சிலை எழுப்ப வேண்டும் என்று அவரது பேரன் தெரிந்தவர்களிடம் நிதி திரட்டினார். அப்போது அவர் சிலம்பு மாப்போசியை சந்தித்தார். மாப்போசி அவர்கள் அவரை முதலமைச்சர் எம்ஜிஆரிடம் அழைத்து வந்தார். எம்ஜிஆர் தன் சொந்த பணம் 50,000 வழங்கினார். அரசாங்க பணத்தை தருவதாக இருந்தால் அந்த கோப்பு பலரிடம் போய் கையெழுத்து பெற்று வர வேண்டும். அதற்கு காலதாமதமாகும். அதனால் நல்ல காரியத்துக்கு நானே தருகிறேன் என்றார். தென்னிந்திய திரையுலகில் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர், கர்நாடகத்தில் ராஜ்குமார் மற்றும் ஆந்திராவில் என்டிஆர் ஆகியோர் பிரபலமான ஹீரோக்களாக இருந்தனர். அவர்களுக்குள் நல்ல நட்பும் உறவும் இருந்தது. எம்ஜிஆர் ஆந்திராவின் மக்களால் தேவுடா என்று அழைக்கப்பட்ட என்.டி. ராமாவிடம் மிகுந்த அன்புடன் இருந்தார். என்டிஆர் அரசியலுக்கு வரும் முடிவை எடுத்ததும் எம்ஜிஆரிடம் வந்து வாழ்த்து பெற்றார். தன் கட்சிக்கு தெலுங்கு ராஜ்யம் என்று பெயர் வைக்க போவதாக சொன்னதும் எம்ஜிஆர் ராஜ்யம் வேண்டாம், தேசம் என்று வையுங்கள் என திருத்தி கொடுத்தார். என்டிஆரும் சம்மதித்தார். தெலுங்கு தேசம் உதயமாயிற்று. எம்ஜிஆர் இறந்ததும் என்டிஆர் என் மூத்தண்ணன் இறந்து விட்டார் என்று சொல்லி அழுதார். எம்ஜிஆர் உடல் அடக்கம் செய்யப்படும் வரை உடன் இருந்தார். கர்நாடக திரையுலகில் கொடிகட்டி பறந்த ராஜ்குமார் எம்ஜிஆர் மீது மிகுந்த அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தார். ராஜ்குமார் படத்தின் பாட்டுகள் ஒளிபரப்பாகும் போது அதை எம்ஜிஆர் மிகவும் ரசித்து பார்ப்பாராம். அவர் பேச இயலாத நாட்களிலும் கூட ராஜ்குமார் பாட்டு ஒளிபரப்பினால் நம்ம ராஜ்குமார் என்று தன் நெஞ்சை தொட்டுக்காட்டி மகிழ்ச்சி அடைவாராம்.